வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது 1 pot சிக்கன் ரைஸ். தேங்காய் சாதம் சாப்பிட்ருப்பீங்களே, இந்த தேங்காய் சாதத்தில் கொஞ்சம் சிக்கன் போட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரே பாத்திரத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணுறது தான் 1 pot சிக்கன் ரைஸ். அதுக்கப்புறம் ஒரு அருமையான எக் குருமா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் 400 கிராம், சீரக சம்பா ரைஸ் 400 கிராம், முழு கோக்னட் 1.5 நம்பர், பெரிய வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகாய் 7 to 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த 1 pot சிக்கன் ரைஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் நான் போன்லெஸ் சிக்கன் நிறைய போட்டிருக்கேன், 2 பீஸ் வித் போனோட போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், தனியா பவுடர். இந்த சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணினா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். உப்பு இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், அதே டைமில் ரைஸ் தம் போடும்போது யூஸ் பண்ணுவோம், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கெட்டியான தயிர். கொஞ்சம் தண்ணியாக இருக்க தயிர்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வரலாம், கெட்டியான தயிர்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் அந்த மசாலா நல்லா அந்த சிக்கனோட சேர்ந்துருக்கும் ஒன்றோட ஒன்று. இதுக்கு பிறகு வாசனைக்காக, அதாவது டேரெக்டாக அந்த சிக்கனை போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் இந்த மண்சட்டியில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அந்த வாசனைக்காக நெய் கொஞ்சம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், அதாவது மேரினேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன். மசாலா பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சீரக சம்பா அரிசி. இந்த சீரக சம்பா அரிசி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க. அதாவது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ் தம் பண்ணும்போது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். நல்லா மாய்ஸ்டராக வேணும் அப்படின்னுச்சின்னா 2 to 2.25 அளவுக்கு தண்ணி வைக்கலாம். நல்லா கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கரெக்டாக 2 டம்ளர் வைக்கலாம். அதாவது 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த தேங்காய் ஒரு மீடியமான சைஸ் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு 1 டம்ளர் தண்ணி அளவு இதில் ஊற்றி நல்லா அரைச்சிடும். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடுறோம். நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சிம்பிளாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷனை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு மிஷினில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. கரண்டியில் புளியலாம், அப்படின்னா கையிலையும் நல்லா புளிஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா புளியுமோ புளிஞ்சிருங்க. அந்த திப்பி மட்டும்தான் இருக்கணும். அந்த திப்பி எடுத்து நான் நிறைய விட்டு சொல்லியிருக்கேன், செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம் காய வச்சு. அப்படி யூஸ் பண்ண விருப்பப்படாதவங்க நீங்கள் டேரெக்டாக டஸ்ட்பினில் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது டேரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது இந்த மண்சட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயோட அளவு என்னன்னா 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை டேரெக்டாக அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தெளிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிக்கலாம். சிக்கனில் எப்போவுமே தண்ணி விட ஆரம்பிக்கும் குக் பண்ணும்போது. அதனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 60 to 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துரும். இந்த மாதிரி
கரெக்டாக குக் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருங்க. இது டேரெக்டாக இந்த டைமில் ரைஸு இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணும்போது அது பிரியாணி கான்செப்டில் போய்டும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனை அப்படியே எடுத்து வச்சிடறோம். அதுக்கு பிறகு இந்த மசாலா, அதாவது சிக்கன் குக் பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு, முழு கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இதோட கொஞ்சமாக எண்ணெய். இந்த ப்ரிப்பரேஷன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நானும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நீங்கள் நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி இல்லை புலாவ் பண்ணுற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக அந்த மசாலாவோட இந்த வெங்காயம் மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நல்லா வடிகட்டிட்டு, அதாவது தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், நான் திருப்பியும் சொல்கிறேன், 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நீங்கள் இந்த 2 கப்பு தண்ணி வைக்கும்போது அரிசி கொஞ்சம் உதிரியாக வரும், கொஞ்சம் ரைஸு நெட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வேறையாக இருக்கும். கீழே நல்லா தம்மாக இருக்கும், மேல் ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தம் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் தம் ஆகிருக்கும். இதே வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ 1 கப் அரிசிக்கு 2.25 தண்ணி வச்சிங்கன்னா அப்போ எல்லா பகுதியும் நல்லா தம்மாக இருக்கும், கொஞ்சம் ரைஸும் நல்லா சாஃப்டாக. சில பேர் வந்து அரிசியை நல்லா வெல்டன் ஆகி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து ஜீரணிக்கும். அதனால் சில பேர் 2.25 வைப்பாங்க தண்ணி. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி தம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் தண்ணி ஊற்றிருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்ட பிறகு அந்த அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு கம்மியாகும், அதாவது அந்த ரைஸ் அப்படி மேலோட்டம் நமக்கு தெரிய வரும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு தம் போடுறோம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி சூப்பராக உதவி வரும். அதே டைமில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் எப்போ தம் போடுறீங்களோ அந்த டைமில் உங்கள் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தம் போகிறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் இருக்கணும் உங்களோட ஸ்டவ். அதுக்கப்புறம் மூடி போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேம், எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அந்த 10 நிமிஷம் கழித்து திருப்பி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம். அப்போ தான் கரெக்டாக அரிசி தம்மாய் ஒரு சூப்பரான ஸ்டைலில் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு அருமையான எக் குருமா. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: முட்டை 7 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், சோம்பு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, தேங்காய் பால் 3/4 கப்பு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா 3 பத்து தேங்காய். ஸோ இந்த தேங்காவை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, முந்திரி பருப்பு 15 நம்பர் சொல்லியிருப்பேன். வேணும்னா இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைக்கணும். அரைக்கிற பக்கம் வந்து கரெக்டாக ஒரு 80%. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குருமா நல்லா வரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு எண்ணெய் சூடானோடனே சோம்பு, பச்சை கருவேப்பிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நார்மலாக நீங்கள் பொடிசாக கட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் வதங்கினோடனே உங்களுக்கு முழுசாக தெரியும்.
இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் கரெக்டாக ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கியிருக்கணும். 50% மேலே வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு திருப்பி ஒரு 10% நல்லா வதக்குங்க. அதனால தான் வெங்காயம் 50%, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 10%. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்குவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இனிப்பு தன்மை வரும், காரம் தெரியாது. அதனால தான் கரெக்டாக வெங்காயம் வதங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதித்து முடித்த பிறகு முழுசாக தெரியும். கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட். பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட உடனே அந்த கலரோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுறோம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக முட்டையை போட போகிறோம். முட்டைன்னா வேக வச்ச முட்டை இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அந்த உடச்ச முட்டை ஃபுல்லாக போட போதில் பாதி முட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். உடனே அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணோம். அப்படியே விட்டிங்கன்னா அந்த முட்டை முழுசாக இருக்கும். இந்த பாயில்ட் எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயில்ட் எக்கை அந்த வெள்ளைக்கரு இருக்க சைடில் ப்ளஸ் போடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், அதாவது 3/4 கப் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 ஸ்லைஸ் தேங்காய் பாத்தையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பாலை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் போட திருப்பி சொல்கிறேன். தேங்காய் பால் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான எக் குருமா ரெடி.